மாவட்டத்தில் கடந்த கொரோனா காலத்திலிருந்து தற்காலிக சுகாதார ஆய்வாளர் பணியில் 40 பேர் பணியாற்றி வருகின்றனர். தற்போது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் சுகாதார ஆய்வாளர் பணிகள் நிரப்பப்படுகிறது. இதில் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதற்கான சான்றிதழ் வரை அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகங்கள் மூலமாக வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சான்று பெறுவதற்காக அலுவலகத்தில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக பல முறை நேரில் கேட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்று வழங்கப்படும் என காலை முதல் சான்றிதழ் தருவதாக கூறி அழைத்து மாலையில் நாளை தருவதாக அலுவலர்கள் கூறியுள்ளனர். இதனால் அலுவலகம் முன்பு திடீரென அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக சான்றிதழ் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் விடுமுறையில் உள்ளதால் அவரது கையொப்பம் இருந்தால் மட்டுமே செல்லுபடியாகும். எனவே மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் கையொப்பமிட்டு நாளை காலைக்குள் வழங்க வேண்டுமென உத்தரவாதம் வழங்க கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சாயந்தரமே சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் அமைப்பு மூலமா சனிக்கிழமை நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரமே கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் ஒரு போராட்டம் பண்ணுறோம், இது சம்மந்தமாக தர்ணா போராட்டத்துக்கு ஈடுபடுறதா இருந்தோம். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேண்டாம் போராட்டத்தை கலைங்க, அதெல்லாம் வேணாம், நாங்கள் 2 நாள் தந்துடுறோம், சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு கிடச்சிரும். நாங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் எந்த தகவலும் வரல. கேட்டதுக்கு திங்கக்கிழமை காலையில் வந்துடுறாங்க. திங்கக்கிழமை காலையில் வந்ததுக்கு 1 மணிக்கு கிடச்சிரும்னு சொன்னாங்க. 1 மணிக்கு உட்காந்துருக்கோம், இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதனால தான் எல்லாரும் திரண்டு இன்றைக்கி இந்த இடத்துல தர்ணா போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இப்போ வரைக்குமே சரி துணை இயக்குனர் உறுதியாக நான் போட்டு தரேன், என்னோட சைன் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சொல்லலை. அவர் வராத பட்சத்துக்கு ஏஓ சார் நாங்கள் இன்சார்ஜ் எடுத்து நான் போட்டு தரேன்னு தான் சொல்கிறாங்க. தவிர உறுதியாக அவர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லலை. எம்ஆர்பி போர்டில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டியாக யாரோட சைன் இருக்கோ துணை இயக்குனர் சைன் இருந்துச்சு அதை தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஏஓ சார் போட்டு தரேங்கிறாங்க. இது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது கொடுத்துட்டு நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏஓ சார் தான் போட்டு கொடுப்பேன், டிடி சார் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இத்தனை நாள் காலதாமதப்படுத்தினதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு மேலே சம்மந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்குமா? அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ஒரு வெறும் 10 நிமிஷம் காலதாமதப்படுத்திட்டோன்னா எங்களுக்கு மெமோ கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டது 5000 மக்கள் தொகைக்கு தான். அதுக்கு தான் எங்களுக்கு 11,320 ரூபா சம்பளங்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட போய் நாங்கள் கேட்டாலும் துறையில் போய் கேட்டாலுமே தம்பி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 5000 பாப்புலேஷன், அதனால இந்த சம்பளம் கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் மாவட்ட வாரியாக வரும்போது துறை நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ஆள் பற்றாக்குறை, நீ மொத்தமாக உங்களுக்குன்னு 7 ஹெச்எஸ்சி இருக்குது. 7 ஹெச்எஸ்சினா ஒரு பிஹெச்சி 7 ஹெச்எஸ்சி சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க. குறைந்தது 1 லட்சம் பாப்புலேஷன் கவர் ஆயிடுது சார். ஒரு வட்டாரத்தையே சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க. அப்போ நாங்கள் மாநில லெவலில் சொல்கிற கோரிக்கை எடுத்துக்கிறதா மாவட்ட லெவலில் சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள்? யாருக்கு பயந்து நாங்கள் வேலை பார்க்குறது? அப்போ இவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குற எங்களுக்கு நாங்கள் கேட்குறது, நாங்கள் வேலை பார்த்ததுக்கான அனுபவ சான்று அதை கேட்குறோம். அதை கொடுக்காம காலதாமதப்படுத்துகிற இவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் சார். அதை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நிவாஸ் ராஜா சார், மன்னார்குடி வட்டாரம்.